குத்து விளக்கு ஏற்றும் போது புரோட்டோகால் படி ஐஏஎஸ் ஏற்றணும், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்றணும். அந்த புரோட்டோகால் அவங்களுக்கு தெரியல, அதுக்குள்ள அவங்க ரியாக்ட் பண்றாங்க. இவங்க சொல்ற பிரசிடென்ட் படி பார்த்தா ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ தான் அந்த குத்து விளக்கு ஏற்றிருக்கணும், அதுக்கப்புறம் தான் மேயர் ஏற்றிருக்கணும். இன்கேஸ் அந்த ஈவெண்ட்ல வந்துட்டு மினிஸ்டர் இருந்தாங்கன்னா மினிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் ஏற்றணும். இது பாருங்க கூகுளில் எடுத்த புரோட்டோகால், இதைப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஏற்றிருக்கணும், அதுக்கு அடுத்து தான் மேயர் ஏற்றிருக்கணும். ஆனால் இவங்க அவங்க இஷ்டத்துக்கு கேண்டல் ஏற்றிட்டு அதுக்கு அவங்களுக்கு தகுந்தபடி ஒரு புரோட்டோகால் பேசிட்டு இருக்காங்க. அந்த புரோட்டோகால் எல்லாம் தப்பா பேசிட்டு இருக்காங்க. கையை நீட்டிட்டே இருக்காங்க, கையை நீட்டி அவங்க கையில் கொடுக்காம இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு பைபாஸ் பண்ணி இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துட்டு தப்பா புரோட்டோகால் பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மேயர் பிரியா வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு மேயர். அதே பல்லவி மேடம் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுத்த ஒரு எம்எல்ஏ. நம்ம அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு சாதாரண பெண்மணி கூட எம்எல்ஏ ஆகலான்றதுக்கு உதாரணம் தான் பல்லவி மேடம், எம்எல்ஏ பல்லவி மேடம். அவங்க ஒரு சாதிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் பிரியா இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு டிஎம்கேலேருந்து வந்து மேயர் ஆனவங்க. அதுவும் தப்பாக பேசிட்டு இருக்காங்க. கொஷன் கேட்டால் ஓடிட்டு இருக்காங்க, கொஷனுக்கே ஆன்சர் சொல்லாமல் ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்றபடி பேசிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.